ஒலி எழுப்பி கடலலையில் நடனமாடி நெல்லில் மணிப்படுத்த நிலை பூமியில் உண்பது நாளில் உடுப்பதற்கு 2 மட்டுமே. பூமியில் உண்பது நாளில் உடுப்பதற்கு 2 மட்டுமே வைத்திருந்த இந்தியனுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளோ கோடி. எதிர்த்தவரின் மார்புகளை தொலைத்தெடுத்தன தோட்டாக்கள். ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தின் அடக்குமுறையால் சிக்குண்டு சின்னாப்பின்னமாகிக் கொண்டிருந்தான் இந்தியன். தட்டி கேட்டு பேசினால் வாய் கிழித்தெறிந்தன. தட்டி கேட்டு பேசினால் வாய் கிழித்தெறிந்தன. எதிர்த்து எழுதியனின் விரல்கள் வெட்டப்பட்டன. எதிர்த்து எழுதியவனின் விரல்கள் வெட்டப்பட்டன. புரட்சி செய்தவனின் முதுகெலும்பு முறிக்கப்பட்டுக் கொண்டிருந்த நேரத்தில் அவதரித்தது அக்னி கொஞ்சொன்று போர்ப்பந்தலில். அவர்தான் என் மனதிலே மகாத்மா. ஏரோட்டி சோறு போடும் உழவனின் கால்கள் முடமாக்கப்பட்டுக் கொண்டிருந்த நேரத்தில் கருமேகம் இல்லாமலேயே இருந்தது இந்த பூமி. உதித்தெழுந்தார் முழுமதி என வழிகாட்ட வந்தார். அவர்தான் என் மனதிலே மகாத்மா. வஞ்சக வாழ் கொண்ட ஒலி எழுப்பி கடலலையில் நடனமாடி நெல்லில் மணிப்படுத்த நிலைத்த பொருளாகி சொல்லுக்கு சொல்லோ சுவை கூட்டும் செந்தமிழே, எங்கு பார்த்தாலும் நீயே என் பைந்தமிழே என என் தமிழனை வணங்கி என் கவிதையை தொடங்குகிறேன். நான் இன்று பேச போகும் கவிதையின் தலைப்பு மனதிலே மகாத்மா. அன்று ஆங்கிலேயர்களின் கொடூர ஆட்சி, இன்று நாம் சுவாசிப்பதோ சுதந்திர மூச்சு. அவர்களை விரட்ட எண்ணற்ற ஆத்மாக்களின் தியாகம். மகாத்மாவே அந்த ஆத்மா